நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாமெல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய ரமலானுடைய நோன்பை, ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி வைத்த இந்த நோன்பையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றிவிட்டு மற்றொரு கடமையான ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய ரமலான் மாதத்தின் ஜும்மாவுடைய நாளில், சிறப்புக்குரிய மாதம், சிறப்புக்குரிய மாதத்தின் சிறப்புக்குரிய நாளான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அவன் புறத்தில் உள்ள ஸலவாத்தை சலாமை என்றென்றும் நிலவச் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மை படைத்து நமக்கு சில வணக்க வழிபாடுகளை நம் மீது அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா அவனை ஈமான் கொண்ட மூமின்களின் மீது தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கிறான், நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான். வசதி உள்ளவர்களாக இருந்தால் ஜக்காத்தை, சதக்காவை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ஜு, உம்ரா போன்ற வணக்கத்தையும், அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த உதுஹியா என்ற வணக்கத்தையும் அல்லாஹு தஆலா அவன் மீது ஈமான் கொண்ட மூமின்களான நம்பிக்கையாளர்களின் மீது அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் கடமையாக்கிய வணக்கங்களை அல்லாஹ்வுக்காக நாம் நிறைவேற்றும் போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைப்பதோடு நாம் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்கிறது. நாம் செய்த தவறுகள், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் செய்கிற இபாதத், வணக்கங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அருளையும் மன்னிப்பையும் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புனித ரமலானுடைய மாதம்.
ரமலானுடைய மாதத்தை அடைந்த நமக்கு அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறான். நோன்பு வைக்கும் நோன்பாளிகள் அவர்கள் செய்கிற மற்ற அமல்களுக்கும் சேர்த்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து மன்னிப்பை தருகிறான், மகத்தான நற்கூலியை தருகிறான். அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றால்தான், அவனுடைய கருணையை பெற்றால்தான் மறுமையில நாம் வெற்றி அடைந்து சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ் அவன் நம்மை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நாம் செய்த தவறுகள் பாவங்களுக்காக அல்லாஹ் நம்மை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹுவால் யாரெல்லாம் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் அனைவருமே மிக பெரும் நஷ்டவாளிகளாகத்தான் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா அவன் மன்னிப்பதை பற்றி குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மக்ஃபிரத் என்று சொல்லப்படுகிற மன்னிப்பு இருக்கிறதே, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்தும் மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமியா. அல்லாஹ் சொல்லுகிறான், பாவம் செய்துவிட்ட எனது அடியார்களே, குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறிய பாவம் செய்துவிட்ட எனது அடியார்களே, லா தக்னத்தும் மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளின் மீது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமியா, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களில் பெரும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்ப அல்லாஹ் பெரும் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மன்னிப்பாளன், அல்லாஹ் கருணையாளன். பாவம் செய்துவிட்ட மக்கள், பாவம் செய்துவிட்ட எனது அடியார்கள் அல்லாஹ்வுடைய அந்த கருணையாளனான அல்லாஹ்வுடைய அருளின் மீது, ரஹ்மத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் படைத்த இறைவனான அல்லாஹ்வுடைய படைத்த இறைவனான அல்லாஹ்வின் மீது, அவனுடைய ரஹ்மத்தின் மீது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாம் செய்த தவறுகள், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு அல்லாஹ் இபாதத்தை நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் கடமையாக்கிய இபாதத்துகள், வணக்கங்களை நாம் நிறைவேற்றுகிற பொழுது நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது, மகத்தான நற்கூலி கிடைக்கிறது. நாம் சாதாரணமாக ஓதுகிற திக்ர் இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் கற்றுத்தந்த திக்ருகள், ஏராளமான திக்ருகள் இருக்கிறது. திக்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வை போற்றி புகழ்வது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது. அப்ப அல்லாஹ்வை போற்றி புகழ்வது, தஸ்பீஹ் செய்வது, இது எல்லாமே நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த திக்ருகளை கொண்டுதான் நாம் அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும். நபி அவர்கள் எந்த திக்ரை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த திக்ருகளை ஓதுவதின் மூலமாக நமக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுப்ஹான் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், சுப்ஹான் அல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே, அதை ஒரு அடியான் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுவானேயானால், ஒரு அடியான் சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் என்று 100 முறை ஓதினால் அவனுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது, 1000 அவன் செய்த 1000 தவறுகள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சாதாரணமாக நாம் சுபுகு தொழுகையை நிறைவேற்றி விட்டோ அல்லது அசர் தொழுகையை நிறைவேற்றி விட்டோ, இந்த சுபுகு தொழுகையை நிறைவேற்றிய பிறகு, அசர் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு இருக்கக்கூடிய இந்த சுபுகுடைய நேரம், அசருடைய நேரம் இருக்கிறது, இந்த 2 நேரம் இஸ்லாமிய அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு நேரம். இஸ்லாத்துல நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது கிடையாது, சகுனம் என்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பேசுபவர்கள், சகுனம் பார்த்து ஒரு காரியத்தை செய்பவர்கள், சகுனம் பார்த்து ஒரு காரியத்தை அமைத்துக் கொள்பவர்கள், மாற்றுபவர்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் என்றே நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சகுனம் என்பது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கும், இணை வைக்கும் ஒரு பாவச் செயல்.
எப்படி கற்கள் சிலைகளின் மீது நம்பிக்கை வைத்து அவைகளை வணங்கினால், கற்கள் சிலைகளின் மீது நம்பிக்கை வைத்து அவைகளை வணங்கினால் அது எப்படி ஷிர்கான ஒரு காரியமாக இருக்குமோ, தர்காக்களின் மீது நம்பிக்கை வைத்து தர்காக்கள் சமாதிகள்கிட்ட சென்று நாம கையேந்தினால் அது எப்படி இணை வைப்போ, தாயத்து கட்டினால் அது எப்படி இணை வைப்போ, அதே போன்று சகுனம் பார்ப்பதும் இணை வைப்பு செயல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிக தெளிவாகவே அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் சகுனம் பார்த்து தன்னுடைய காரியத்தை அமைத்துக் கொள்கிறானோ, அல்லது எவன் ஒருவன் சகுனம் பார்த்து தன்னுடைய செயல்கள் காரியங்களை மாற்றிக் கொள்ளுகிறானோ, அமைத்துக் கொள்கிறானோ, அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். தாயத்தை அணிபவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, எவர் தன்னுடைய கழுத்தில் எவர் தாயத்தை அணிந்தாரோ, எவர் ஒருவர் தாயத்தை அணிந்து கொண்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் என்று நபி அவர்கள் தாயத்தை அணிந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தவர்கள் என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அதே போன்று சகுனம் பார்ப்பதையும் நபி அவர்கள் இணை வைப்பு ஷிர்க் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்துல கிடையாது. சகுனம் பார்ப்பது ஒரு பாவ செயல், ஷிர்கான செயல். அப்ப அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இஸ்லாத்துல கிடையாது. ஆனா அந்த சுபுகுடைய நேரம், அசருடைய அந்த 2 நேரத்தை சிறந்த நேரம் என்று நாம் ஏன் சொல்றோம்னு சொன்னா, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரம். இப்ப ஜும்மாவுடைய நேரம் சிறந்த நேரம் இஸ்லாத்துல. எதனால? வெள்ளிக்கிழமையை பத்தி நபி அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாளுங்கிறாங்க. அதாவது சூரியன் உதயமாகிற நாள்லயே சிறந்த நாள் எதுன்னு கேட்டா வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவங்க சொன்னாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை சிறந்த நாள்னு எந்த அடிப்படையில சொல்லப்படுது? அப்ப வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், நல்ல நாள்னு சொன்னா மற்ற நாள்லாம் கெட்ட நாளா? அது கிடையாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய 7 நாட்கள்ல ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் என்று நபி அவர்கள் சொன்னதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு வணக்கம், ஜும்மா என்ற ஒரு வணக்கம் இந்த நாள்ல இருக்கிறது. அதனாலதான் இந்த நாள் சிறந்த நாள். அதே போன்று சுபுகுடைய நேரமும் அசருடைய நேரமும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. சுபுகுடைய நேரம், அசருடைய நேரம் மலக்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிறது. அதனால்தான் அந்த 2 நேரம் சிறந்த நேரம் திக்ர் செய்யறது. நீங்கள் சாதாரணமாக சுபுகு தொழுதுவிட்டு சுபுகான் அல்லாஹ் சுபுகான் அல்லாஹ் என்று 100 முறை நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்தால், நீங்கள் செய்த தவறுகள் பாவங்கள் 1000 இருந்தாலும் அந்த 1000 தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நீங்கள் ஓதிய அந்த சுபுகான் அல்லாஹ் என்ற 100 திக்ருக்கு அதை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, 100 வாட்டி ஓதி முடிச்சீங்கன்னு சொன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆகாது, 2 நிமிஷம் கூட ஆகாது 100 முறை சுபுகான் அல்லாஹ் சொல்வதற்கு. அப்ப 2 நிமிடம் 3 நிமிடத்துல நாம் ஓதி முடிக்கிற அந்த திக்ருக்கு அல்லாஹ் 1000 நன்மைகளை நமக்கு தருகிறான். நாம் செய்த 1000 தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்படி நாம செய்யக்கூடிய திக்ருக்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது. அப்ப சுபுகு தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய திக்ர், அசர் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய திக்ர், அப்ப இது மாதிரியான திக்ர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து நமக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவன் புறத்தில் இருந்து பன்மடங்கான நன்மைகளும் நற்கூலிகளும் எல்லா இபாதத்துக்கும் கிடைக்கின்றது. ரமலானுக்கு மட்டும் கணக்கே இல்லாமல் கிடைக்கிறது. ரமலான் தான் நாம வைக்கக்கூடிய நோன்பு. ரமலான் மாசம் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குற மாசம், அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குற மாசம், அல்லாஹ் அவன் அடியார்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப நாம வைக்கிற நோன்பின் காரணமாக அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை வழங்கி நமக்கு கருணை காட்டுகிறான். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய நோன்பை பற்றி சொல்லும் போது, ரமலானுடைய நோன்பு இருக்கிறதே உங்களை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நம்மள நரகத்தில இருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. மறுமையில் நபி அவர்கள் சொன்னாங்க, ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கிறது. அல்லாஹ் படைத்திருக்கிற சொர்க்கத்தில ரையான் என்று ஒரு வாசல் இருக்கிறது. அந்த ரையான் என்ற சொர்க்கத்தின் வாசல்களில் நோன்பாளிகளை தவிர வேறு எவரும் அதிலே நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல அந்த ரையான் என்ற வாசல் வழியாக நுழைவதற்கு அந்த சொர்க்கத்திலிருந்து ஒரு குரல் எழுப்பப்படும். அதாவது ஒரு கேள்வி கேட்கப்படும். என்ன கேள்வின்னு சொன்னா, நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் போது உடனே அல்லாஹ்வுக்காக இந்த துனியாவுல இந்த உலகத்துல நோன்பு வைத்த நோன்பாளிகள் எல்லாம் எழுவார்கள். அவர்கள் ரையான் என்ற அந்த சொர்க்கத்தின் வாசலிலே நுழைவார்கள்.
அவர்கள் நுழைந்த பிறகு அந்த ரையான் என்ற சொர்க்கத்தின் வாசல் கதவுகள் மூடப்படும் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அப்ப அவங்கள தவிர, அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சாங்களே அந்த நோன்பாளிகளை தவிர வேறு எவரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, ரையான் என்ற அந்த குறிப்பிட்ட சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுல இருக்கிறது. அப்ப நாம அல்லாஹ்வுக்காக வைக்கக்கூடிய நோன்பு சொர்க்கத்தோடு, சொர்க்கத்துல ரையான் என்ற அந்த வாசலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கிருபையோடு கருணையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்ப இந்த புனித மாதத்துல அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்திருக்கக்கூடிய நாம, இந்த புனித மாதத்துல அல்லாஹ்வுக்காக ஃபர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய நாம இந்த புனித மாதத்தில் செய்ய வேண்டிய இன்னொரு இபாதத் என்ன? நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும். இன்னொன்று, நாம இஸ்திஃபார் செய்ய வேண்டும். இஸ்திஃபார்னா என்ன? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறது. அதிகமாக இந்த மாதத்துல நாம இஸ்திஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இந்த மாதத்திற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில, இதற்கு முந்திய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் நம்மள்கிட்ட எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கும். நாம எவ்வளவோ தவறுகளை செய்திருப்போம். வியாபாரத்தில் பல தவறுகளை செய்திருப்போம், கொடுக்கல் வாங்கலிலே பல தவறுகளை செய்திருப்போம், எத்தனையோ நம் பேசின பேச்சுக்களிலே எத்தனையோ தவறுகள், பாவங்கள் இருந்திருக்கும். ஆனால் நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனால் மனிதனுக்கு செஞ்ச பாவத்தை தவிர. இஸ்லாமிய அடிப்படையில நாம ரமலான் மாதத்திலோ எந்த மாதத்திலோ ஒரு மனிதனுக்கு பாவம் செஞ்சா அந்த மனுஷன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மனிதனுக்கு செய்த பாவங்கள் தனி. அதை தவிர்த்து மற்ற நாம் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம இஸ்திஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது அல்லாஹ் நம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய கடமை. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சில துஆக்களை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களின் மனைவி ஹவ்வா அவர்களும் அல்லாஹ் அவர்கள் இருவரையுமே சொர்க்கத்தில் படைத்து, சொர்க்கத்தில் அவர்களை நிம்மதியாக வசிக்க வைத்து, சொர்க்கத்தில் இந்த ஜன்னத்தில் நீங்கள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் செல்லுங்கள், குறிப்பிட்ட இந்த மரத்துக்கு அருகில் மட்டும் நீங்கள் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்திருந்தான். ஆனால் அவர்கள் இருவருமே அந்த தடையை மீறுகிறார்கள். அல்லாஹ் விதித்த அந்த தடையை ஆதம் நபியும் அவர்களுடைய மனைவி ஹவ்வாவும் மீறுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? இப்லீஸ் தான் காரணம். ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட போது மலக்குகள் எல்லாம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள். இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்து, என்னை நீ நெருப்பில் படைத்தாய், இவரை நீ களிமண்ணில் படைத்தாய், களிமண்ணால் படைக்கப்பட்ட இவருக்கு நான் சுஜூது செய்ய முடியாது என்று மறுத்த காரணத்தினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விதித்த அந்த உத்தரவு, அல்லாஹ் விதித்த அந்த கடமையை மீறிய காரணத்தினால், அல்லாஹ் விதித்த அந்த உத்தரவுக்கு மாறு செய்த காரணத்தினால் அந்த இப்லீஸை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை விட்டும் தூக்கி வீசி விட்டான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூக்கி வீசப்பட்ட இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தான். இந்த ஆதமையும் இந்த ஆதமுடைய சந்ததிகளையும் நான் வழிகெடுப்பேன், எனக்கு அது வரைக்கும் அவகாசம் கொடு. இந்த மனித இனத்தை, இந்த ஆதமுடைய விஷயத்தில் என்னை நீ இழிவுபடுத்தி விட்டாய், உன்னுடைய அருளிலிருந்து என்னை நீ தூக்கி எறிந்து விட்டாய், இவரையும் இவருடைய சந்ததிகளான மனிதர்களையும் நான் வழிகெடுப்பேன், எனக்கு அந்த அவகாசத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் கேட்ட அவகாசத்தையும் கொடுத்து, உன்னால் யாரையெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ, இந்த மனித இனத்தில் உன்னால் யாரையெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அவர்களையெல்லாம் நீ வழிகெடுத்துக்கொள், உன் பேச்சை கேட்டு உனக்கு கட்டுப்பட்டு வழிகெட்டு போற அவர்களையும், வழிகெடுத்த ஷைத்தானாகிய உன்னையும் கொண்டு அல்லாஹ் நரகத்தை நிரப்புவான், நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் அந்த இப்லீஸுக்கு அவன் கேட்ட அவகாசத்தை கொடுத்து விட்டான். ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் கூட ஒரு ஷைத்தான் இருப்பான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் கூடயும் அவங்கள வழிகெடுக்கிறதுக்கு ஒரு ஷைத்தான் இருப்பான். இது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை. இதை நாமளே உணரலாம். நம்ம கூட ஷைத்தான் இருக்கானா இல்லையாங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உள்ளத்துல தவறு செய்யணுங்கிற எண்ணம் வரும்போது, பாவம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் வரும்போது
அந்த எண்ணத்தை எல்லாம் இன்னைக்கு மருத்துவ உலகம் வேறு மாதிரி சித்தரிக்கிறது. அதாவது அதுக்கு ஒரு ஹார்மோன் காரணம், நல்லது செய்யணும் நினைக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்குது, கெட்டது செய்யணும் நினைக்கிற மனுஷனுக்கு அது ஒரு ஹார்மோன் சுரக்குது என்று ஹார்மோனோடு இன்னைக்கு மருத்துவ உலகம் விஞ்ஞான உலகம் சம்பந்தப்படுத்தி பேசுது. ஆனா இஸ்லாமிய அடிப்படையில உண்மை என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுக்கு அல்லாஹ் ஒரு ஷைத்தானை ஏற்படுத்தி விடுகிறான். அப்ப ஒட்டுமொத்த ஷைத்தான்களுக்கும் தந்தை யார்? இப்லீஸ் தான் தந்தை. அந்த இப்லீசுடைய சிம்மாசனம் கடலுடைய ஆழத்தில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஒட்டுமொத்த ஷைத்தான்கள் கூட்டத்துக்கும் இப்லீஸ் தான் தலைவராக தந்தையாக இருக்கிறான். அப்படி இந்த உலகத்துல படைக்கப்படுற எல்லா மனிதர்கள் கூடவும் அவர்களை வழிகெடுப்பதற்கு, அவர்களின் உள்ளத்தில் தவறான எண்ணத்தை போட்டு அவர்களை தவறு செய்ய வைப்பதற்கு, பாவம் செய்ய வைப்பதற்கு அவர்களோடு ஒரு ஷைத்தான் இருப்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாம தவறு செய்வதற்கு அந்த ஷைத்தான் தான் காரணம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்மளை வழிகெடுக்க எல்லாரும் கூடவும் ஒரு ஷைத்தான் இருப்பான். ரசூல்லா கூடயும் ஒரு ஷைத்தான் இருந்தான். ரசூல்லா கூட இருந்த ஷைத்தானுக்கு என்ன அதிகாரம் சொன்னா, ரசூல்லாவை வழிகெடுக்க முடியல, ரசூல்லாவுக்கு அவன் கட்டுப்பட்டுட்டான். ரசூல்லா சொல்றாங்க, உங்க எல்லாரு கூடயும் ஒரு ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு, உங்களை தவறு செய்ய வைப்பதற்கு ஒரு ஷைத்தான் இருக்கிற மாதிரி ஏன் கூட இருக்கக்கூடிய ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நபிமார்கள் கூட இருக்கக்கூடிய ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் நபிமார்களை பாவம் செய்ய வைக்க முடியாது, பாவமான செயல்ல ஈடுபட வைக்க முடியாது. நம்ம கூட இருக்கிற ஷைத்தான் நம்மளை என்ன பண்ணுவான்? பாவ சிந்தனையை உள்ளத்துல புகுத்தி நம்மளை பாவம் செய்ய வச்சிருவான். அப்ப நமக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரும்போது நாம உணர வேண்டும், ஷைத்தான் நம்மளை இந்த பாவத்தை செய்ய சொல்லி தூண்டுறான். அப்ப நாம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தானிடத்திலிருந்து தவறான எண்ணம், தவறான ஊசலாட்டம் உங்களுக்கு ஏற்பட்டால் அப்பொழுது விரட்டப்பட்ட அந்த ஷைத்தானின் தீங்கை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தப்பான எண்ணம் உள்ளத்துல வருதா? தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா? அப்பொழுது நாம் ஓத வேண்டிய வார்த்தை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த வார்த்தையை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அப்ப நாம் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்ப அந்த ஆதம் நபி அவர்களையே இப்லீஸ் ஆசை வார்த்தை காட்டி வழி தவற செய்தான். என்ன ஆசை வார்த்தைன்னு சொன்னா, எந்த மரத்துக்கிட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களின் மனைவியும் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தானோ, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்த, அந்த குறிப்பிட்ட அந்த மரத்தின் அருகில் நீங்கள் செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்திருந்தான். அப்ப எந்த மரத்துக்கிட்ட செல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் தடை விதிச்சிருந்தானோ அந்த தடையை மீற வைக்கிறான் இப்லீஸ். எப்படி மீற வைக்கிறான்? இந்த மரத்துக்கிட்ட நெருங்கி இந்த மரத்தை புடுங்கி நீங்க சாப்பிட்டா நீங்க மலக்குகளாவே மாறிடுவீங்க, இப்லீஸுடைய ஆசை வார்த்தை. அப்ப இந்த மரத்துக்கிட்ட நீ நெருங்கி இந்த மரத்தை புடுங்கி நீ தின்னுட்டா நீ மலக்காவே மாறிடுவ, இப்ப நீ மனிதனா இருக்கிற நீ மலக்கா மாறிடுவன்னு ஆசை வார்த்தை காட்டுறான். இதுதான் ஆதம் நபி வழி தவறினதுக்கு முக்கிய காரணம். அப்ப அந்த மரத்துக்கிட்ட நெருங்கினாங்க, மரத்தை புடுங்கி சாப்பிட்டாங்க. கடைசியில் என்ன ஆயிருச்சு? அவங்க சாப்பிடும் போது அந்த மரத்துக்கிட்ட நெருங்கும் போது அல்லாஹ்வை பத்தின, அல்லாஹ் ஹராமாக்குன செயல் என்ற, அல்லாஹ் தடுத்த செயல் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அந்த மரத்துக்கிட்ட நெருங்கும் போது, அந்த மரத்தை புடுங்கி சாப்பிடும் போதும் அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை. சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்கள் உடம்பில் உடுத்தியிருந்த ஆடை அவர்கள் உடம்பை விட்டு அவிழ்ந்து விடுகிறது. அவங்க உடுத்தியிருந்த ஆடை அவர்களை விட்டு நீக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வருகிறது, அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை நாம் செய்து விட்டோம். நம்மளை படைச்ச அல்லாஹ் எந்த மரத்துக்கு அருகில் நம்மளை செல்லக்கூடாதுன்னு தடுத்திருந்தானோ அந்த மரத்துக்கிட்ட நம்மளை இப்லீஸ் செல்ல வச்சுட்டான். நமக்கு தவறான ஆசைய உள்ளத்துல ஊட்டி நம்மளை இந்த பாவ செயலை செய்ய வச்சுட்டாங்கிற ஒரு உணர்வு அந்த ஆடை அவிழ்ந்து விழுந்த பிறகுதான் அவங்களுக்கு வருது. உடனே அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய அந்த மறைவிடத்தை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவங்களுடைய அந்த மறைவிடத்தை சொர்க்கத்து மரங்களில் உள்ள இலைகளை கொண்டு தன் மறைவிடங்களை எல்லாம் மறைத்துக் கொண்டார்கள் அல்லாஹ் சொல்றான்.
அப்படி ஆதம் நபி தவறு செஞ்சாரு. அந்த ஆதம் நபிக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹ் கற்றுத்தந்தான். அந்த துஆவை ஓதி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த பிரார்த்தனையை ஓதிய பிறகு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களின் மனைவி ஹவ்வாவும் அவர்கள் இருவருக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் இந்த இடத்தை விட்டு அனைவருமே இறங்கி விடுங்கள், நீங்கள் அனைவருமே இந்த இடத்தை விட்டு இந்த சொர்க்கத்தை விட்டு இறங்கி விடுங்கள், பூமிக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இதுல ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. என்ன அம்சம்னு சொன்னா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாத்திரம் அந்த மரத்துக்கு அருகில் நெருங்காமல் தவறு செய்யாமல் இருந்திருந்தால் நமக்கும் இந்த பூமிக்கு சம்பந்தமே இருந்திருக்காது. ஆதம் நபியும் சொர்க்கத்தில் இருந்திருப்பார், அவர் மூலமா வந்த மனித இனமான நாமளும் சொர்க்கத்தில் இருந்திருப்போம். இது சம்பந்தமா ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. மூசா நபி ஆதம் நபிட்ட தர்க்கம் பண்றார், வாதம் பண்றார். நபிமார்களுக்குள்ள ஒரு நெருங்கிய என்ன சொல்றது, நபிமார்களுக்குள்ள ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நபித்துவம் என்ற நபிமார்கள் என்ற அந்த நெருங்கிய தொடர்பு, அந்த தொடர்பின் அடிப்படையில ஆதம் நபிட்ட மூசா நபி வாக்குவாதம் பண்றாரு. மூசா நபி கேட்ட கேள்விக்கு ஆதம் நபி பதில் சொல்லி ஆதம் நபி வந்து மூசா நபியை தோக்க வச்சுட்டாருன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது என்ன கேள்வினா, மூசா நபி கேட்கிறார் ஆதம் நபிட்ட, நீங்க மட்டும் அந்த மரத்துக்கிட்ட செல்லாம இருந்திருந்தா, அந்த மரத்துல உள்ள இலைகளை சாப்பிடாம அந்த மரத்தை பிடிங்கி சாப்பிடாம இருந்திருந்தா நீங்களும் சொர்க்கத்துல இருந்திருப்பீங்க, நாங்களும் சொர்க்கத்துல இருந்திருப்போம். நீங்க அது கிட்ட சென்று அல்லாஹ் தடுத்த அந்த காரியத்தை நீ கவனம் இல்லாம செஞ்சதுனாலதான் நீயும் பூமிக்கு வந்த, உன் கூட சேர்ந்து நாங்களும் வந்தோன்னு மூசா நபி ஆதம் நபிட்ட இந்த கேள்வியை கேட்டு அவர்கிட்ட தர்க்கம் பண்றாரு. அதற்கு மூசா நபி கேட்ட அந்த கேள்விக்கு, அந்த தர்க்க கேள்விக்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்ன அந்த பதிலால மூசா நபியால எதுவுமே பேச முடியல, அப்படியே மௌனமாயிட்டாங்க. மூசா நபிய ஆதம் நபி அந்த வாதத்துல வென்றுட்டாருன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆதம் நபி என்ன பதில் சொல்றாங்கன்னா, நான் அந்த மரத்துக்கிட்ட நெருங்க வேண்டும், இப்லீஸ் என்னை வழிதவர செய்ய வேண்டும், அந்த மரத்துக்கிட்ட நான் நெருங்க வேண்டும், அந்த மரத்தை பிடுங்கி சாப்பிட வேண்டும், பிறகு நான் இந்த பூமிக்கு வர வேண்டும், என்னோடு சேர்ந்து நீங்களும் வர வேண்டும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய விதின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ஏற்படுத்திய விதி. இந்த குர்ஆன்ல வரக்கூடிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றிய செய்திகள், இப்லீஸை பற்றிய செய்திகளை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை மீறி நடந்துச்சாங்கிற மாதிரி தெரியும், உங்களுக்கு தோணும். அல்லாஹ்வை மீறி எதுவுமே நடக்காது. ஒரு மனுஷன் பாவியா வாழ்றது அல்லாஹ்வுடைய விதி, ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்றது அல்லாஹ்வுடைய விதி. அப்ப அல்லாஹ்வுடைய விதி இப்படி இருக்கும்போது அது எதுவுமே மாறாது. அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன, மனித இனத்தை சொர்க்கத்துல படைக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நோக்கம் மனித இனத்தை இந்த பூமியில் படைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அப்ப ஆதம் நபி அந்த தவறை செஞ்சுட்டு தான் பூமிக்கு வந்தார். ஆதம் நபிக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த அந்த அற்புத துவா இருக்கிறது, அந்த துவாவை ஓதி ஆதம் நபி அந்த துவாவை ஓதி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க, இஸ்திஃபார் செஞ்சாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சான். நாம ஒவ்வொருத்தருமே அந்த துவாவை ஓதி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கோம். ஆதம் நபி ஒண்ணு பெரிய பாவத்தை எல்லாம் செய்யல, அவர் சாதாரண அல்லாஹ் அந்த எந்த மரத்துக்கிட்ட நெருங்காதுன்னு சொன்னானோ அந்த மரத்துக்கிட்ட நெருங்கினாரு, அவர் தவறு செஞ்சிட்டார். இன்னைக்கு நாம உங்கள எத்தனையோ பேர்கள் சர்வ சாதாரணமாக பாவ செயல்களை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பாவ செயல்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற துவாக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதில இந்த பாவத்தில இருந்து தப்பிக்க கூடியவர்கள் யார், பாவத்தை முடிஞ்ச அளவுக்கு செய்யாம அதுல இருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா அல்லாஹ் படைச்ச மனிதர்கள்லயே, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள்லயே பாவத்தில இருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா மார்க்கம் படித்த உலமாக்கள் வேண்டுமானால் விலகி இருக்கலாம். மார்க்கம் படித்த உலமாக்களுக்கு ஹராம் தெரியும், ஹலால் தெரியும், அவளை சீக்கிரத்துல உலமாக்கள் பாவ செயலை செஞ்சிட மாட்டாங்க. மார்க்கம் படிச்ச மார்க்கம் தெரிந்த மூமின்கள் அந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டாங்க. அடுத்தவன் காசு ₹1 இருந்தாலும் இது நமக்கு ஹலால் இல்லை, இது நமக்கு ஹராம் என்று கருதக்கூடியவர்கள் உலமாக்கள். மீதி உள்ள மக்கள்கிட்டலாம் பாவ செயல்கள் சாதாரணமா வரும். அப்ப எல்லா மக்களுமே பாவ செயல்கள் உலமாக்கள்ல இருந்து நபிமார்கள்ல இருந்து எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த அற்புதமான துவா, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். ஆதம் நபி அல்லாஹ்ட்ட கேட்டார். அந்த மரத்துக்கிட்ட நெருங்கி அந்த மரத்தை சாப்பிட்டு துணி அவர் உடுத்தியிருந்த அவரும் அவர் மனைவி உடுத்தியிருந்த துணியும் கலண்டு விழுந்த பிறகு சொர்க்கத்தில் உள்ள அந்த மரத்தின் இலைகளை கொண்டு மறைவிடங்களை மூடிக்கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்ட துவா பாவ மன்னிப்பு, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம், எங்களை மன்னித்து எங்கள் மீது நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால் நாங்கள் அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிடுவோம். நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது அருள் புரிவாயாக, எங்களின் மீது கருணை காட்டுவாயாக என்று ஆதம் நபி பாவ மன்னிப்பு தேடினார். அவருடைய அந்த இஸ்திஃபாரை, அந்த தௌபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கேட்ட இதே மாதிரி ஒரு துவா சூரா கஸஸ்ல மூசா நபியுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்ட, மூசா நபியுடைய வரலாறு பிறப்புல இருந்து அவர் நபியாக்கப்பட்டது வரைக்கும் வரக்கூடிய அந்த வரலாறு அமைந்திருக்கிற 28வது சூறாவான சூரா கஸஸ், அதுல 16வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பி இன்னி லலம்து நப்சி ஃபக்ஃபிர்லி. மூசா நபி கேட்டார். எப்ப மூசா நபி ஒருத்தருக்கு உதவி செய்ய போவார், ஒரு அப்பாவி மனிதனை சிரவனுடைய கூட்டத்தில் உள்ள ஒருத்தன் அநியாயமா அடிச்சு தாக்குவான். அப்ப அநியாயமா அடிச்சு தாக்கக்கூடிய அவனுடைய தாக்குதல்ல இருந்து அந்த அப்பாவியை மீட்பதற்காக மூசா நபி அடிக்கக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய அந்த அநியாயக்காரனை ஓங்கி ஒரு குத்து குத்துவார். ஒரு குத்துல அவன் செத்துருவான். மூசா நபி மீது கொலைப்பழி விழுந்துரும். மூசா நபி அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடுவார். அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு ஓடுவார். கொலைப்பழி விழுந்தவுடன், கொலைகேஸ் விழுந்தவுடன் அதை விட்டு கடந்து செல்லும் போது மூசா நபி கேட்ட துவா, ரப்பி இன்னி லலம்து நப்சி ஃபக்ஃபிர்லி. இறைவா, எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டேன். என் இறைவா, நிச்சயமாக என் ஆத்மாவுக்கு, என் நப்சுக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன். ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக என்ற இந்த துவாவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அதே மாதிரி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் போன பிறகு அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். மூசா நபி, யூனுஸ் நபி அல்லாஹ் சோதிக்கிறான். யூனுஸ் நபிய கடலுக்குள்ள தூக்கி வீசுறாங்க. கடல்ல தூக்கி வீசின உடனே ஒரு பெரிய திமிங்கலம், ஒரு பெரிய மீன் அவர்களை முழுங்கி விடுகிறது. மீனுடைய வயிற்றுக்குள் போன, திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள் உயிரோடு இரையாக போன யூனுஸ் நபி பல இருள்களுக்கு அடியில இருந்து அல்லாஹ்வை அழைத்தார். அல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணக்கத்திற்குரிய இறைவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இந்த தௌபாவை செஞ்சாங்க. இந்த தஸ்பீஹை ஓதுனாங்க. இதை கேட்டு அல்லாஹ் சொல்றான், அவர் இதை ஓதிய பிறகு அல்லாஹ் அவரை மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றினான். அவரை அல்லாஹ் மன்னித்தான். அவர் மட்டும் நம்மை மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து தஸ்பீஹ் செய்யவில்லை என்று சொன்னால், நம் இடத்தில பாவ மன்னிப்பு கோரவில்லை என்று சொன்னால், மறுமை நாள் வரை அவர் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளேயே இருந்திருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் விரும்புற செயல் எதுன்னு சொன்னா, நாம் அல்லாஹ்ட்ட எப்போலாம் துவா கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் விரும்புறான். நாம துவா கேட்கிறத, அவனை வணங்குறத, அவனுக்கு வணக்கத்தை நிறைவேற்றுறத அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிற விஷயம்னு ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் சந்தோஷப்படுற விஷயம். அல்லாஹ் சந்தோஷப்படுற விஷயம் என்ன? நாம செஞ்ச தவறுக்காக, பாவங்களுக்காக அல்லாஹ்ட்ட மனம் உருகி மன்னிப்பு கேட்கிறோமே, மனம் உருகி தௌபா செய்து இஸ்திஃபார் செய்யறோமே, அதை அல்லாஹ் விரும்புறான். அப்ப அல்லாஹ் சந்தோஷப்படுற விஷயம் நாம் செய்த தவறுகள், பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவது. இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கக்கூடிய நாம கடமையான சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றி அதிகமாக திக்ரு செய்து தர்மங்கள் செய்து நாம் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இந்த புனிதமிக்க ரமலானில அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.